வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முகத்தில் ஈ ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் செய்தித்தாளில் வந்த ஒரு நியூஸை படிக்க முடிஞ்சிச்சு. முகத்தில் ஈ ஆடலை அப்படிங்கிற தலைப்பு. அதில் படிக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா, தாமரை கட்சியின் மாஜி தலைவர் புதுச்சேரியில் பிரச்சாரத்தில் இருக்க கட்சியின் மேலிட பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் திடீர்னு ஃபோன் போட்டு பேசி தமிழகத்தின் தலைநகருக்கு வரவழைத்தார். இம்முறை நீங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும், தேவையானால் கொங்கு மாவட்டத்தில் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய வடக்கு தொகுதியிலேயே கூட நீங்கள் போட்டியிட்டுக்கோங்க அப்படின்னு அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்ல, அங்கு போட்டியிட காத்திருக்கும் பெண்மணி முகத்தில் ஈ ஆடவில்லையாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க முடிஞ்சிச்சு. முகத்தில் ஈ ஆடலை அப்படிங்கிற தலைப்பில் யாரை பற்றி சொல்கிறாங்க, யாருடைய முகத்தில் ஈ ஆடலை அப்படிங்கிறத இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வேறு எதுவும் இல்லைங்க, உடச்சி பேசுவோம். புதுச்சேரிக்கு அண்ணாமலை கேம்பெயினுக்காக போயிருந்தார்ல, அப்போது சென்ட்ரல் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அண்ணாமலையை சென்னைக்கு கூப்பிட்டுருந்தார். கமலாலயத்தில் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ தான் எல்லோரும் முன்னாடியும் வச்சு, ஏன்னா கோவை வடக்கு தொகுதியிலே நீங்கள் போட்டியிட்டுக்கோங்க அப்படின்னு பியூஷ் கோயல் சொன்னதாகவும், அந்த கோவை வடக்கு தொகுதியில் தான் வானதி சீனிவாசன் போட்டியிட ஆசைப்பட்டு இருக்காங்க, துண்டு போட்டு வச்சுருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் இப்படி அண்ணாமலையை பார்த்து சொன்னோன்னே மூஞ்சியில் ஈ ஆடலை, ஷாக் ஆகிட்டாங்களாம் வானதி அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். வானதி பார்த்திங்கன்னா கோவை வடக்கை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த ஃபைட்டில் யார் ஜெயிக்கிறது அப்படிங்கிறத வெயிட் பண்ணலாம். அண்ணாமலை போட்டியிட்டால் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியை எனக்கு ஒதுக்குங்க அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய டிமாண்டு. இல்லைன்னா என்னை விட்டுருங்க அப்படிங்கிறது அண்ணாமலை டிமாண்டு. பார்க்கலாங்க. அடுத்து அமித்ஷா வெஸ்ட் பெங்காலில் கேம்பெயினுக்காக போயிருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, 15 நாட்கள் நான் வெஸ்ட் பெங்காலில் தங்க போகிறேன், 15 நாள் மேற்கு வங்காளத்தில் நான் தங்கி தேர்தல் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு அமித்ஷா. மமதா பானர்ஜி பதட்டத்தில் இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுல பிஜேபி சின்சியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்துலேயும் ட்ரிபிள் டிஜிட் மார்க்கை பிஜேபி கிராஸ் பண்ணுவாங்க. முதன்முறையாக 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பிஜேபி ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லா சர்வே முடிவுகளையும் நம்பர் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் மெஜாரிட்டி மார்க் எவ்வளோ? 148. கொஞ்சம் இழுத்து பிடிச்சா ஆட்சி அமைக்க முடியும். முதல் கட்ட சர்வே முடிவு டிஎம்சி தான் மறுபடியும் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாலும், கொஞ்சம் இழுத்து பிடிச்சா டெஃபினட்டாக ஆட்சியை பிடிக்க முடியும். அதனால அமித்ஷா வெஸ்ட் பெங்காலே 15 நாள் ஸ்டே பண்ண போகிறாராம். ஸ்டே பண்ணி தேர்தல் பணிகளை கவனிக்க போகிறாராம். வெயிட் பண்ணலாம். பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருத்தங்களுடைய ஆசையும் வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஆட்சி வரணும் அப்படிங்கிறதா, மமதா பானர்ஜிக்கு டாட்டா சொல்லணும் அப்படிங்கிறதா. நடக்குமா அப்படிங்கிறது மே 4 தெரியும். தமிழக வெற்றி கழகம் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுதில்ல, ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தும் போதிய ஒரு சேஃப்டி விஜய்க்கு இல்லை, போதிய பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்டருக்கு டிவிக்கே கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் தான் இன்றைக்கி பெரிய பஞ்சாயத்தாக மாறி இருக்கு. ஹோம் மினிஸ்டரை கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க, 2 அட்ரஸில் ஹோம் மினிஸ்டரை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அஜய்குமார் பல்லா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அஜய்குமார் பல்லா பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரியுடைய செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எழுதியிருக்காங்க. ஆனால் அஜய்குமார் பல்லா அப்படிங்கிறவர் 2019 2024 காலகட்டத்தில் தான் ஹோம் மினிஸ்ட்ரியுடைய செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அதன் பிறகு அவர் பார்த்தீங்கன்னா மணிப்பூர், நாகாலாந்துடைய கவர்னராக இருந்திருக்காரு அஜய்குமார் பல்லா. இப்போ ஹோம் மினிஸ்ட்ரியுடைய செக்ரட்டரி யார்? கோவிந்த் மோகன் ஐஏஎஸ் அவர்கள் தான் ஹோம் மினிஸ்ட்ரியுடைய செயலாளர். கோவிந்த் மோகன் ஐஏஎஸை குறிப்பிடாமல் 2024 ஹோம் மினிஸ்ட்ரி செக்ரட்டரியாக இருந்த அஜய்குமார் பல்லாவுடைய பேரை 2 அட்ரஸில் போட்டு டிவிக்கே காமெடி பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஒரு பொலிட்டிக்கலாக பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கியிருக்கு. இது ஒன்று. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் இருக்கார்ல, அவர் ஓபிஎஸ் ஆதரவாக இருந்தார். லாஸ்ட் 4.5 வருஷம் ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணார். ஓபிஎஸ் என்ன பண்ணார்? திடீர்னு டிஎம்கேவில் தாவி டிஎம்கேல 3 சீட்டு கேட்டார். ஒன்று ஓபிஎஸ்க்கு, இன்னொன்று ஓபிஎஸ் உடைய மகனுக்கு, 3வது இந்த ஐயப்பன் எம்எல்ஏவுக்கு 3 சீட்டு கேட்டார் டிஎம்கே கிட்ட. டிஎம்கே ஒரே ஒரு சீட்டு மட்டும்தான் தர முடியும், அதுவும் உங்களுக்கு மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ் மட்டும்தான் போட்டி போடுறாரு. ஓபிஎஸ் உடைய பையனுக்கே சீட் இல்லை. பிறகு எப்படி ஐயப்பன், அவருக்கு எப்படி சீட்டு கிடைக்கும்? இப்போ ஐயப்பன் என்ன பண்ணியிருக்காரு? ஓபிஎஸ்ஸையே நம்பி 4.5 வருஷம் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி என்னைய நடுத்தெருவில் நிறுத்திட்டார் ஓபிஎஸ் அப்படின்னு இப்போ அந்த ஐயப்பன் எம்எல்ஏ, உசிலம்பட்டி எம்எல்ஏ
சசிகலாவை நேரடியாக சந்தித்து இப்போ சசிகலாவுடைய நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேர்ந்துருக்காராம் உசிலம்பட்டி எம்எல்ஏ. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.